வித்தியாசமாக இன்றைக்கி சிந்திக்க வச்சா எப்படி இருக்கும்? கொஞ்சம் அப்படியே த்ரில்லிங்காக உங்களை யோசிக்க வைக்க போகிறேன் இன்றைக்கி வீடியோவில் என்ன வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சு தானே? பெரிய குழந்தைங்க முதல் பெரியவங்க வர எல்லாருக்கும் பிடிச்சமான விடுகதையை கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டு வந்திருக்கேன். விடுகதைக்குள்ளே போயிடுவோமா? விடுகதை 1. என்னை வெட்டினா குறையும், ஆனால் என்னை கொடுத்தா கூடும். நான் யாருன்னு உங்களால் சொல்ல முடியுமா? கொஞ்சம் நல்லா யோசிங்க. உங்கள் புக்திக்கு ஒரு வாரம் கழித்து திருப்பியும் வேலை கொடுத்துட்டேனா சுறுசுறுப்பாக எல்லோரும் நிமிர்ந்து உட்காந்து ஆன்சரை தேடி கண்டுபிடிங்க பார்ப்போம். ஒரு நிமிஷம் யாரும் கூகுள் குரோம்னு போய் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. நீங்களாக சிந்திச்சு இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். என்னை வெட்டினா குறையும், ஆனால் கொடுத்தா கூடும். அது என்ன? ஒரே ஒரு க்ளூ சொல்லட்டுமா? உங்களுக்கான க்ளூ இது இல்லைன்னா நம்ம உயிரோடவே இருக்க மாட்டோம். என்னென்னு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரி, சீக்கிரமாக கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். இதோ நான் பதிலை சொல்ல போகிறேன். 3, 2, 1. உணவு. உணவு. ஒரு இலையில் சாப்பாட்டை போட்டு அதை 2ஆக பிரித்து பாருங்கள். கூடுதா குறையுதா? குறையுது தானே? நான் அதே இலையில் சாப்பாட்டை போட்டு பாருங்கள். உணவு இப்போ கூடுதா? இது தாங்க ஆன்சர். எத்தனை பேர் சரியாக சொன்னீங்க? எல்லாருக்கும் பாராட்டுக்கள். அடுத்து என்ன வித்தியாசம் அப்படி தானே யோசிச்சுட்ருக்கீங்க? ஆமாங்க, 2வது விடுகதை இதை விட வித்தியாசம். காலை வராத வீடு, இரவு போகாத வீடு, எப்போதுமே இருளாக இருக்கும் வீடு. அது என்ன? மறுபடியும் ஒரு டைம் சொல்லவா? காலை வராத வீடு, இரவென்பதே இல்லாத வீடு, எப்போதுமே இருளாக இருக்கிற வீடு. ஆன்சர் சொல்கிறீங்களா? சீக்கிரம் கண்டுபிடிங்க. என்ன, இதுக்கும் க்ளூ வேணுமா? சரி, கவனமாக கேளுங்க. உங்களுக்கான க்ளூ இதுதான். மழைக்காலங்களில் வேலையோரங்களில் இதை அதிகப்படியாக நம்ம பார்க்கலாம். சுறுசுறுப்புக்கு எடுத்துக்காட்டாக இதில் தங்கியிருக்க உயிரினத்தை சொல்லுவாங்க. என்ன, ஆன்சரே பாதி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கு உதவுவது தானே என்னோடய வேலை. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்கள். 3, 2, 1. நான் ஆன்சர் சொல்ல போகிறேன். இதுவும் உங்களுக்கான ஆன்சர் இருக்குமா? எறும்புக்குடில். எறும்புக்குடில், வேறு எறும்பு புத்துன்னு கூட சொல்லுவாங்க. எத்தனை பேர் ஆன்சர் கரெக்டாக சொன்னீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பாராட்டுக்கள். நல்லா கிளாப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கீங்க தானே? சரி, அதே வேகத்தில் இன்னொரு விடுகதைக்கு விடை சொல்லிடுறீங்களா? விடுகதை 3. எனக்கு காலும் இல்லை கையும் இல்லை, ஆனால் நான் உலகையெல்லாம் சுற்றி வருவேன். நான் யாருன்னு உங்களால் சொல்ல முடியுமா? விடுகதையை மீண்டும் சொல்லவா? எனக்கு காலும் இல்லை கையும் இல்லை, ஆனால் நான் உலகத்தை சுற்றி வருவேன். நான் யார் என்று உங்களால் சொல்ல முடியுமா? இதுக்கும் ஒரு க்ளூ கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தானே சொல்கிறீங்க. இதோ உங்களுக்கான க்ளூ. இப்போ நம்ம அமைதியாக இருக்கோம், ஆனால் நம்ம அமைதியை ஏதோ ஒன்று வந்து குலைக்குது. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆன்சரை சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ உங்களுக்கான ஆன்சரை சொல்ல போகிறேன். 3, 2, 1. இதோ உங்களுக்கான ஆன்சர். சத்தம். வீடியோக்கான ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கூட ஒரு சத்தம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குல்ல. இத்தனை பேர் ஆன்சரை கரெக்டாக சொன்னீங்க. கிளாப் பண்ணிக்கோங்க. நம்மளை நாம தாங்க பாராட்டிக்கணும். வேறு ஒருவர் நம்மை பாராட்டுவார் என்று எதிர்பார்ப்பது தான் தவறு. நம்மை நாமே பாராட்டிக் கொள்வதில் எந்தவித தவறும் இல்லை. சரிதானே? ஜோராக ஒரு கிளாப் பண்ணிக்கோங்க. அடுத்து விடுகதை 4 போலாமா? உங்களுக்காக. நான் உயிர் இல்லை, ஆனால் என்ன உங்களால் நெருங்க முடியாது. அப்படி ஒருவேளை நான் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை முழுவதும் எந்த சுவாரஸ்யமும் இல்லாமல் போயிடும். நான் யாருன்னு சொல்கிறீங்களா? எனக்கு உயிர் இல்லை, ஆனால் என்னையெல்லாம் நீங்கள் நெருங்க முடியாது. நான் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இல்லை. இந்த விடுகதைக்கு நான் ஆன்சர் சொல்ல போகிறதில்ல. இதுக்கான பதிலை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம விடுகதையை இந்த அடுத்து பார்க்கலாமா? நான் தண்ணீரில் பிறந்தவன், தீயினால் இறந்தவன். என்னால் சில பேர் உற்சாகமாக வேலை பார்ப்பாங்க. நான் யார் தெரியுமா? மறுபடியும் விடுகதையை சொல்லணுமா? இதோ உங்களுக்காக. நான் தண்ணீரில் பிறந்தவன், தீயிலே இறந்தவன். என்னால் எல்லாரும் வேலை செய்வாங்க. நான் யார்? ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டிங்களா? என்ன அவ்வளவு எளிமையாக இருக்குது? கொஞ்சம் கஷ்டமாக கொடுத்துருக்கீங்க. ஏதோ ஒரு க்ளூ கொடுங்க பார்ப்போம் அப்படின்னு தானே சொல்கிறீங்க. இதோ உங்களுக்கான க்ளூ. சுறுசுறுப்புக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்க தானே? ரொம்ப ஈஸியாக இருக்கா? ஆன்சர் சொல்லலாமா? நல்லா யோசிங்க. சீக்கிரம் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா கவனிங்க. நான் 4வது விடுகதைக்கு தான் ஆன்சர் பண்ணலை. நீங்கள் எல்லோரும் கமெண்ட்டில் சொல்ல போகிறீங்க. ஆனால் 5வது விடுகதைக்கான பதிலை நான் இப்போ உங்கள் முன்னாடி சொல்ல போகிறேன். காஃபி. விடுகதைக்கான சரியான பதில் காஃபி. இந்த விடுகதை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் தேநீர் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
இது போன்ற பல வித்தியாசமான விடுகதைகளோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஆனால் நீங்கள் 4வது விடுகதைக்கு பதிலை கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதில் ரிப்ளை பண்ணுறேன்.